தமிழலை நேர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்து வருவது கதை வேளை. இன்றைய கதை வேளையில் இடம்பெறும் கதை பாத்திரம் அறி. கதையினை எழுதியவர் நெதர்லாந்து நாட்டில் இருந்து திரு ஸ்ரீதாஸ் அவர்கள். கதை பன்னாகம்.com நடத்திய சிறுகதை போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கதையினை தன்னுடைய குரலால் தருகின்றார் திருமதி சோபியா பாஸ்கரன் அவர்கள். வைரமுத்து வாத்தியார், கணித பாடம் கற்பிக்கும் ஆசிரியர். கணித பாடம் என்றாலே பயந்த மாணவர்களுக்கு இவரது வருகையும் அணுகுமுறையும் அவர்களது பயத்தை போக்கி பாட நேரங்களில் அவர் காட்டும் அன்பு மக்களையும் அனைத்து மாணவர்களையும் அவர் ஈர்த்தது. இருந்தாலும் கண்டிப்பானவரும் கூட. இது மற்ற ஆசிரியர்களும் ஆச்சரியம் அடையும் அளவிற்கு இவரே முன்னுதாரணமாக திகழ்ந்ததோடு அந்த பாடசாலைக்கு பெருமையும் தேடிக் கொடுத்தார். அவரின் திறமை அறிந்து பல தனியார் பாடசாலைகள் கல்வி நிறுவனங்கள் என அழைத்த போது மறுத்தார். நான் சேவேண்ட அடிப்படையில தான் இந்த தொழிலை விரும்பி எடுத்தனானே தவிர எந்த தேவேண்ட அடிப்படையில இல்லை என்று கேட்பவர்களுக்கெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிடுவார். ஒரு அரசினர் பாடசாலையில் ஆரம்பித்த பயணம் இன்று 20 வருடங்களை கடந்தும் தன் கொள்கையிலிருந்து வழுகாது வாழ்ந்து வருபவர். சொந்த ஊரிலிருந்து தொழில் நிமித்தம் இந்த ஊருக்கு வந்தபோது சிவகாமி என்ற ஆசிரியையோடு பழக்கம் ஏற்பட்டது. அவரது கொள்கைகளும் அவளது கொள்கைகளும் ஒன்றாக இருக்கவே காதல் மொட்டு இதழ் விட்டு மெல்ல மலர்ந்தது. சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே. சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே. சக்கரையே ஒத்தையிலே நிற்கிறியே. வந்து ஒட்டிக்கோ 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 என்ன கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ. சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே. அடியாத்தி வாத்தியாரு பாடம் சொல்ல மறந்ததென்ன? பிறகென்ன? காதல் திருமணத்தில் இனிதே முடிந்தது. நாளடைவில் பிள்ளைகள் பிறக்கவே தன் தொழிலையும் நிறுத்திக் கொண்டாள் சிவகாமி. மூத்தவள் தமிழினி, இளையவள் மகளினி. இருவரையும் நன்கு படிப்பித்து நல்ல நிலைக்கு ஆளாக்கி மூத்தவள் தமிழினிக்கு கல்யாண வயது வரவே வரன் ஒன்றை தேடிய போது அவர்கள் 30 லட்சம் பணம் நகையென சீதனமாக கேட்க அவர் ஒப்புக்கொண்டார். பின் பணத்தை புரட்ட முடியாமல் இன்று வரை தவித்துக் கொண்டிருக்கிறார். மிதி வண்டி ஒன்றில்தான் தினமும் அவரது பயணத்தை மேற்கொள்வார். அவ்வாறு பாடசாலைக்கு சென்று வரும் போதெல்லாம் தெருவில் உள்ள பிள்ளையார் கோவிலை தரிசிப்பது, வீடு வந்து சேர்ந்தாலும் வீட்டின் முன்னிக்கும் மாமரத்தின் கீழ் இருக்கும் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து சிவகாமியை அழைத்து தண்ணீர் வாங்கி குடித்து விட்டுத்தான் மீண்டும் முளைப்பாரி விட்டு வீட்டினுள் நுழைவார். ஆனால் இன்றோ வழக்கத்துக்கு மாறாக சிவகாமியை அழைக்காது சாய்வு நாட்காடியில் வந்தமர்ந்து ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். என்ன இவரை இன்னும் காணல,
என குசினிக்குள் இருந்து வெளிப்பட்ட சிவகாமி அவர் சாய்வு நாட்காலியில் அமர்ந்திருப்பது கண்டு, என்ன இன்றைக்கு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிறீள்? என்னப்பா, உடல்நிலை சரியில்லையோ? தேத்தனி போட்டு தரட்டே என்று பரிவுடன் கேட்டாள். உடம்பு நல்லாத்தான் இருக்கு, மனசுதான் சரியில்லை. பிள்ளை என்ற கல்யாண விஷயமா ஒரு சிலர்கிட்ட பணம் கேட்டனான். தற்போதைக்கு தங்கள்கிட்ட இல்லை என்று சொல்லி போட்டினான். அதுதான் என்ன செய்யறன்னு தெரியாம கிடாக்கு. இதுல வந்த நான் இருந்துட்டேன். சரி, நீ போய் தேத்தனிய போட்டு கொண்டு வா என்றவர் கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தார். மகளின் கல்யாண நாளும் நெருங்க நெருங்க அவர் மனதில் ஒருவித பயம் தொட்டிக் கொண்டது. நல்ல சம்பந்தம், அதை கைவிடவும் மனமில்லை. மகளுக்கும் வேற மாப்பிளைய பிடிச்சிருந்தது. தன் சக்திக்கு இயலாது என்பதை தெரிந்து வச்சிருந்தாலும் பொருத்தங்கள் எல்லாம் சரியா அமைஞ்சிருக்கு. எப்படியாவது கடன் வாங்கி என்றாலும் இதை முடிப்பான் என்றவருக்கு பணம் ஒரு தடையாகவே இருந்தது. பின்னொரு முடிவுக்கு வந்தவராய் தன் விழிகளை திறந்தார். சிவகாமி தேத்தனை கோப்பையோடு நின்றிருந்தார். தேத்தனியை வாங்கிக் கொண்டவர், சிவகாமி, உன்னோட ஒரு விஷயம் கதைக்க வேணும். எனக்கு இதை தவிர ஒரு வழியும் தெரியல. அவர் என்ன சொல்ல போகிறார் என்று சிவகாமிக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே இதை பற்றி கதைத்த போது மறுப்பு தெரிவித்த சிவகாமியினால் மௌனமானவர் என்று மீண்டும் தொடங்கிவிட்டார். சரி, சொல்லுங்க. நான் ஏற்கனவே உன்னோட இதை பற்றி கதைச்சிருக்கிறேன். ஊரில் இருந்து தம்பியின் டெலிபோன் எடுத்தவர். காணி விஷயமா முந்தி கதைச்சவே திரும்பியும் வந்து கேட்கினமா. அதுதான் அந்த காணிய விற்கலாமென்ற முடிவுக்கு வந்துட்ட என்று தன் பழைய விடயத்தை புதுப்பித்தார். பின்ன அந்த காணிய ஆர்தான் விரும்ப மாட்டினான். இன்னும் கொஞ்ச காலம் போனா நல்ல விலைக்கு விற்கலாமப்பா, அவசரப்படாதீங்கோ, வேறு யார்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம் தானே என தன் ஆதங்கத்தை சொன்னாள் சிவகாமி. இனி யார்கிட்ட கேட்கிறது? எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு, சும்மா சாக்கு போக்கு சொல்லினா. காலம் போனா நல்ல விலைக்கு காணியா விற்கலாமன்னு எனக்கும் தெரியும். அதுக்கு சிவகாமி பிள்ளைன்ற வயசை நிப்பாட்டி வைக்க முடியுமே. நான் லீவையும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். விடிஞ்சது நான் போக வேணும். ஏற்கனவே கதைச்ச விஷயம்தானே. தம்பி எல்லாத்தையும் கதைச்சு வச்சிருக்கிறான். நான் போய் பத்திரங்கள்ல கையெழுத்து போட்டா சரி. ஓ, இவர் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறீர். இனி குழப்பினா எல்லாம் குழம்பிப்போ என நினைத்த சிவகாமியும் தன் சம்மதத்தை தெரிவித்தார். சிவகாமியும் ஏற்கனவே காலை எழுந்து அவருக்கு தேவையானது எல்லாவற்றையும் தயார் பண்ணி வைத்திருந்தாள். வைரமுத்து வாத்தியம் ஆயத்தமாகி, என்ன சிவகாமி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியே கேட்டவாறு அறையிலிருந்து வெளிப்பட்டார். ஓம் ஓம், எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். தம்பி குடும்பத்தை சுகம் கேட்டதா சொல்லுங்கோ.
பிள்ளைகள் நேற்று கேட்டவ, என்ன அப்பா அன்றைக்கு வெள்ளன படுத்துட்டீரண்டு. அவியலுக்கும் விஷயத்தை சொன்னான். நீங்க புத்தகத்தை பார்த்துக்கண்டு சாப்பாட்டை மறந்துடாதேங்கோ. நீண்ட தூரம் போறதில்லே, கவனமா போட்டு வாங்கோ. அவரை வழி அனுப்பி வைத்தாள் சிவகாமி. வைரமுத்து வாத்தியாரும் மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு பிள்ளையார் கோவிலடியை நோக்கி செல்லலானான். வழக்கமாய் கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் கோயில் அருகில் இருந்து தன் பாத அணிகளை கழட்டி வைத்துவிட்டு போவதுதான் வழக்கம். அப்படி பழக்கமானவன் தான் முருகன். அவன் கடையில் அருகில் இருந்துதான் தவசி பிச்சை எடுப்பதுண்டு. தவசியினால் சரியாக நடக்க முடியாது. நாளடைவில் தவசியும் முருகனும் நண்பர்களாயினர். ஆனால் வைரமுத்து வாத்திக்குத்தான் தவசியை கண்டா ஏனோ பிடிப்பதில்லை. வெறுப்போடுதான் அவனை எப்போதும் பார்ப்பார். என்ன வாத்தியார், இந்த வள்ளன வலிக்கிட்டியாள்? அவசரமா எங்க தூரம் போறியல் போல கிடக்கு. வந்து நின்றவரை முருகன் கேட்டார். ஓம், எந்த ஊருக்கொருக்கா போக வேண்டி கிடக்கு. அதுதான், இந்த சைக்கிளை கொஞ்சம் பார்த்துக்கொள். முதல் பச பிடிச்சாத்தான் பின்னிறம் வீடு வரலாம். மிதிவண்டியை ஓரமாய் வைத்து பூட்டினார். நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காதேங்கோ. இஞ்ச தவசியும் எந்த பக்கத்துல தானே இருக்கிறான் என்று முருகன் சொன்னவுடனேயே வாத்தியாருக்கு வந்ததே கோபம். ஆறு இந்த பிச்சைக்காரனைய நம்ப சொல்றாள்? உன்னை நம்பினாலும் நம்புவனே தவிர இவங்களையெல்லாம் நான் நம்புறதா இல்லை என்று பொறிந்து தள்ளினார் வைரமுத்து வாத்தியார். என்ன வாத்தியார், என்ன இஞ்ச வார நேரமெல்லாம் நீங்கள் அவனை முறைச்சு பார்க்கறத நான் பார்த்திருக்கிறேன். அப்படி என்ன கோபம் அவன்ல? அவன் பாவம் தண்ட வாட்டுல அந்த உரத்துல இருக்கிறான். அவனால சரியாவும் நடக்க முடியாதண்டு உங்களுக்கு தெரியும். அவனை போய் ஏன் முறைக்கிறீர்கள் என வைரமுத்து வாத்தியாரிடம் முருகன் கேட்டான். அது ஒரு பெரிய கதை. இப்ப சொல்லிக் கொண்டிருந்தா நான் பஸ்ஸ விட்டுருவேன். இன்னொரு நாளைக்கு உனக்கு சொல்றேன். சரி, என்ன பின்னேரம் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு பேருந்து தரிப்பிடத்தை நோக்கி செல்லவே பேருந்தும் புறப்பட தயாராய் நிற்கையில் தன் இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டார் வைரமுத்து வாத்தியார். சற்று நேரத்தின் பின் பேருந்தும் புறப்பட்டது. நீண்ட பயணம்தான். எல்லாம் சரியா முடிய வேணும் பிள்ளையாரப்பா என தினமும் வழங்கும் பிள்ளையாரை வேண்டிக் கொண்டார். அப்போதுதான் அவருக்கு முருகன் கேட்ட கேள்வி நினைவுக்கு வந்தது. இவருக்கும் பிச்சைக்காரனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்களை கண்டால் இவ்வளவு கோபம் எதுக்கு? கோயில் வாசலில் இருந்து பிச்சை கேட்பவர்களுக்கு ஒரு சல்லிக்காசும் கொடுப்பதில்லை. அந்த அளவுக்கு வாத்தியார் என்ன கஞ்சனா? சேச்ச, எல்லாம் ஏமாந்த அனுபவம் தான். ஒரு முறை பாடசாலை முடிந்து வீடு சென்று கொண்டிருந்த போது அவரின் மிதிவண்டி இருவர் மீது மோதி மூவரும் கீழே விழுந்தனர். பின் ஒருவாறு வைரமுத்து வாத்தியார் எழுந்ததும் கண்டபடி அவர்களை திட்டினார். என்ன கண்கட தெரியாமலே ரோட்டில் நடக்கிறது? பார்த்து வர தெரியாதோ என வாத்தியார் பேசிக்கொண்டு போக, ஐயா நீங்க பேசியது காணும், நாங்க எப்படி பார்த்து வாரது? இவ என்ற மனசி பேச்சே வராது, எனக்கோ பார்வையும் தெரியாது. எப்படி ஐயா? கையில காசு இல்லாம ஒருவேளை சாப்பாடும் இல்லாம அலைஞ்சு திரியிறோம். எங்களை ஏன் திட்டுறியள் என்று சொல்லி பரிதாபமாய் நின்றனர். ஓ
சரியப்பா, சரி, என்ற பிள்ளைதான். உங்களோட நிலை எனக்கு எப்படி தெரியும்? உந்த கண்ணாரிய வேற போட்டுக்கொண்டு வந்தா ஆருக்கு என்ன தெரியும்? அவர்களின் நிலை தெரியாமல் கொஞ்சம் கடுமையாக பேசி போட்டனும். அவர்களை பார்க்க பாவமா கிடக்கு என்ன நினைத்து கொண்டவர். நீங்க முதல்ல ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க என்று தன்னிடம் இருந்த பணத்தை கொடுத்தார். அவர்களும் அதை வாங்கி கொண்டு போனார்கள். இது நடந்து ஒரு சில தினங்களின் பின் அதே வீதியால் மிதிவண்டியில் வாத்தியார் வந்து கொண்டிருக்கும் போது கடையில் இருவர் நிற்பதும், இவர்கள் என் மிதிவண்டியோடு மோதிக்கொண்டவர்கள் போல தெரியுதே என நினைத்துக் கொண்டார். அதில் ஒருத்தி கடையில் நின்று கடைக்காரரோடு கதைப்பதையும், மற்றவர் கைத்தொலைபேசியில் எதையோ பார்த்து கொண்டிருப்பதையும் கண்டுகொண்டவர். சரி, எதுக்கும் கிட்ட போய் பார்ப்போம் என அவரும் கடையை அண்மிக்க, இருவரும் அவரை கண்டதும் அவசர அவசரமாய் நகர்ந்தனர். அது அவர்களேதான் என்பதையும் கண்டுகொண்டார். அந்த கடையடியில் சென்று விசாரிக்கும் போதுதான் அவர்களுக்கு ஒரு குறைபாடும் இல்லை என தெரிய வந்ததோடு அவர்கள் அந்த ஊருக்கு புதுசெனவும் அறிந்து கொண்டார். அன்றிலிருந்துதான் ஏமாற்றப்பட்ட கோபம். இப்படிப்பட்டவர்களை கண்டால் இன்று வரை அவர் மனதில் வெறுப்பே உருவாகியது. பேருந்தம் நகர்ந்து கொண்டிருந்தது. எவ்வளவோ காலத்துக்கு பிறகு இன்று ஊருக்கு போகிறார். எவ்வளவோ மாற்றங்கள். உலகம் மாறித்தான் போச்சுது. காடுகளாயிருந்த இடங்கள் இன்று கட்டிடங்களாக மாறி கிடந்தாலும் அறிவியல் உலகத்தின் அசுர வளர்ச்சி மறுப்பதற்கில்லை. விஞ்ஞானம் விண்ணை தொட்டது. மண்ணிலே இன்றைக்கு மனிதம் மரத்து போய் எங்கும் மலிவுகளும் மரணங்களும் தான் மலிந்து கிடக்கின்றன. தன் இயல்புகளை மாற்றி இயற்கையை தொலைவில் வைத்தான் மனிதன். அன்றைய காலம் காய்கனிகளை உண்டு ஆரோக்கியமாக இருந்தான். இன்று சுவைக்காக அலைந்து தன் ஆரோக்கியத்தையும் இழந்து நிற்கின்றான். மனிதன் நிறைய மாறிவிட்டான். அவரின் சிந்தனையை குழப்பும் முகமாக முன்னாலிருந்து நடத்துனரின் குரல், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வார கடப்பக்கத்தில் பஸ் நிப்பாட்டுவாம், சாப்பிட்றவே சாப்பிட்டு கொள்ளுங்கோ, அரை மணி நேரம்தான் பஸ் நிற்கும் என்று தன் அறிவிப்பை கொடுத்திருந்தார். அப்போதுதான் அவர் தன் கை கடிகாரத்தை பார்த்தார். நேரம் மத்தியானத்தை நெருங்கியிருந்தது. நடத்துனர் சொன்னபடி பேருந்தும் அவ்விடத்தில் நிற்க அவரவரின் தேவைகள் முடிய புழுதியை கிளப்பிய வண்ணம் மீண்டும் நகர்ந்தது. பேருந்தும் அவரது ஊரை வந்தடைய பேருந்து நிலையத்தில் அவர் தம்பி காத்திருந்தார். இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர். தம்பி பிள்ளைகளோடு அன்றைய பொழுது குதூகலமாக கழிந்தது. ஏற்கனவே கதைத்து வைத்திருந்தபடியால் பணத்தையும் ஒழுங்கு செய்து வைத்திருந்தார் அவரது தம்பி. அண்ணா, உங்களோட கல்யாண செலவு கண்டு பணம் வாங்கி வச்சிட்டேன். பத்திர விடயங்களை அடுத்த முறை பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பணம் போதுமென்று நினைக்கிறேன். வாங்கி வைத்த பணத்தை அவர் கையில் கொடுத்தார். பணத்தை வாங்கி பார்த்தவர் என நீண்ட பெருமூச்சொன்றை விட்டு மௌனமானார். என்னென்ன யோசிக்கிறீள்? காணிய விக்கிரமண்டு கவலையா கிடக்கே? தம்பி அண்ணனை பார்த்து கேட்டார். வேற வழி? நானும் பல வழிகளில் முயற்சி செய்து பார்த்துட்டேன். அதுக்கு பிறகுதான்
இந்த முடிவுக்கு வந்தனா. சரி, ஒரு நல்ல விடயத்துக்காக இன்னொன்றை இழப்பதில் தவறில்லைத்தானே. சரி சரி, இப்படியே கதைச்சு கொண்டிருந்தா நான் ஊர் போய் சேர முடியாது. என்ன வெளிக்கிட தயாரானார் வைரமுத்து வாத்தியார். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே. அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. நிலாயிரம் பொருள் இருக்கும், கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும், உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். அதுவும் சரிதான். அண்ணர் காசோட போறேர், வேலைக்கு போறதா நல்லது. அண்ணன் காசு பத்திரம் ஞாபகம் முட்டினான் அவரது தம்பி. டேய், நான் என்ன குழந்தை பிள்ளை, அதெல்லாம் நான் பார்த்து கொள்ளுறேன். நிறைய கல்யாண விட்டு வேலையில் கிடக்கு. முதல் வாரமே வந்துட பாருங்கோ. அப்ப நான் போட்டு வாரேன். தம்பியும் பேருந்து நிலையம் வரை சென்று அவரை வழி அனுப்பி வைக்க ஊரும் வந்து சேர்ந்தார். முருகனும் அவருக்காக காத்திருந்தார். அவரை கண்டவுடன், என்ன வாத்தியார் உடனே திரும்பிட்டியாள்? ஓம் ஓம், போன அலுவல் நல்லபடியா முடிஞ்சது, அதுதான் உடனே திரும்பிட்ட என்று தான் கொண்டு வந்த பையிலிருந்து ஒரு பொதியை கொடுத்தார். உது என்ன வாத்தியார்? பலகாரங்கள் கொஞ்சம் செய்தந்தவ, நீயும் வச்சு சாப்பிட, நான் போட்டு நாளைக்கு வாரேன் என்று தன் மிதி வண்டியை எடுத்து வீடு நோக்கி செல்லலானார். சிவகாமியோ வாசலிலே காத்திருந்தார். என்னப்பா, போன காரியங்கள் எப்படி நல்லபடியா முடிஞ்சதோ? எல்லாரும் சுகமா இருக்கணுமோ? ஓம் ஓம், இந்த பைகளை கொண்டு போய் உள்ளவை, நான் முதல்ல குளிச்சிட்டு வாரேன். அவரும் குளித்து விட்டு சாப்பாட்டு நாட்காலியில் வந்தமர, என்னப்பா நிறைய சாமான்கள் வாங்கி வந்திருக்கிறீர்கள் போல கிடக்கு கேட்ட வண்ணம் இளையவள் மகளினியும் வந்தமர, அவளைத் தொடர்ந்து மூத்தவளும் வந்து அமர்ந்தாள். மூவருக்கும் சிவகாமி உணவை பரிமாறிக்கொள்ள மூவரும் சாப்பிட்டுக் கொண்டே தன் பயண விடயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார் வாத்தியார். மொத்தத்தில் காசு பிரச்சனை தீர்ந்ததில் அவருக்கு நிம்மதியாக இருந்தது. பிள்ளை தமிழினி, கொண்டு வந்த சாமான்களை காசையும் ஒருக்கா எடுத்து வை, நான் கொஞ்ச நேரம் இந்த கதிரையில சாஞ்சிட்டு வாரேன். இளையவளும் தாயும் குசினி பக்கம் செல்ல தமிழினியும் அறைக்குள் சென்று ஒவ்வொன்றாக எடுத்து வைத்த போதும் பணத்தை காணாது. அப்பா, கொஞ்சம் இங்க வந்துட்டு போறீங்களே. வெளியில் இருந்த அப்பாவை அழைத்தாள் தமிழினி. என்ன பிள்ளை, இதுல கொஞ்சம் மண்டாலும் சாய்ப மண்டா விடுறியல் இல்ல. அதொண்டும் இல்லையப்பா, காசு எங்க வச்ச நீங்கள்? இந்த காணையில என்றாள் தமிழினி. என்ன பிள்ளை சொல்றாய்? படிவா பார்த்தனியோ? ஓம், எல்லாத்தையும் பார்த்து போட்டுதான் காணையில உங்களை கூப்பிடுற. இருவரது ஆரவாரங்களையும் கேட்டு குசினிக்குள் இருந்தவர்கள் வெளியே வந்தனர். அம்மா, அப்பா காசை திளைச்சிட்டீர் போல கிடக்கு என்று தமிழினி சொன்னவுடன் தலையில் கை வைத்து குளரத் தொடங்கினாள் சிவகாமி. ஐயோ, போச்சு போச்சு, காணியும் போச்சு, காசும் போச்சு. ஆண்டவா, என்ற பிள்ளை வாழ்க்கையும் போச்சு. கடவுளே, நான் என்ன செய்வேன்? கதறிக்கொண்டிருந்தாள்.
பிள்ளைகளும் தேம்பிக் கொண்டிருக்க வாத்தியாரும் என்ன செய்வதென்று தெரியாது நிலை தடுமாறிய. அப்போது வீட்டு வாசல் மணியை யாரோ அழுத்தும் சத்தம் கேட்கவே வாசல் கதவை திறந்து பார்த்தார் வாத்தியார். வாசலில் பிச்சைக்காரன் தவசி நின்றிருந்தார். அவனை கண்டதும் கடுப்பாகி, இப்ப வீடுகளிலே பிச்சை எடுக்க தொடங்கிட்டியா? அவர் போட்ட சத்தத்தில் உள்ளே இருந்தவர்களும் வாசலுக்கு வந்து பார்த்தனர். எல்லோர் முகங்களிலும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை கவனித்த தவசி, ஐயா, நான் ஒன்றும் பிச்சை எடுக்க வரையில, நீங்கள் தவறு விட்டது ஒன்றை கொடுக்கத்தான் வந்தனா. இது உங்களோட பைதானா பாருங்கோ என்று கேட்டான் தவசி. ஓ ஓ, இது எந்த பைதான்? இது இது எப்படி இந்த கைக்கு கிடைச்சது? கொஞ்ச காசு, கடவுளே, பல லட்சம். இது துலஞ்சிருந்தா எந்த மகளின் வாழ்க்கையே மாறி இருக்கும். ஏன் நான் உயிரோடு இருந்திருப்பேன் ஒன்று எனக்கே தெரியாது என கண்ணீர் மல்க சொல்லிக் கொண்டிருந்தார் வாத்தியார். அப்படி சொல்லாதீங்கோ, நல்லவர்களை ஆண்டவன் இப்படித்தான் சோதிச்சு போட்டு நல்லதா கொடுப்பார். நீங்க போற அவசரத்துல ஒரு பைய விழுத்திட்டிய, யாரும் கவனிக்கல. முருகண்ணையும் நீங்க போன கையோட போட்ட. நானும் தஞ்சையிலாத்தான் பைய கண்டெடுத்து பார்த்தனா. முழுக்க பணம். அது உங்களுடையாத்தான் இருக்குமென நினைச்சனா. அது சரியா போச்சு. அப்போதுதான் தவசி தந்திருந்த பையை பார்க்கவே பணம் அப்படியே இருக்க கண்டு அதிலிருந்து 2 தாள்களை எடுத்து அவனிடம் நீட்டினான். அவன் அதை வாங்க மறுத்து விட்டான். ஐயா, காசு தேவையண்டா, இவ்வளவு பணத்தை நான் எடுத்திருப்பேன். உந்த பைக்குள்ள எவ்வளவு இருக்கண்டும் எனக்கு தெரியாது. நானும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி வாழ்ந்து வந்தார். வசதியா இருக்கிற போது சுத்தம் சூழவண்டு இருந்தது. இப்ப இப்ப வலுவிழந்து அப்போதே எல்லாமே என்னை விட்டு போச்சு. என்ற போதாத காலம் விபத்துக்குள்ளாகி நொண்டியாகி யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு தூரமா வந்துட்ட. இப்ப பிச்சைக்கார. உடனே சிவகாமியோ, நீ நீ பிச்சைக்காரன் கிடையாது ஐயா, எங்களை காத்த தெய்வம் என்றார். தமிழினியோ விழிகளில் கண்ணீர் மல்க தவசியை கைகூப்பி வணங்கி, ஐயா, எனக்கு நீங்கள் தான் கண் கண்ட தெய்வம். எந்த வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வைத்தவரே, என்னால இதை நம்ப முடியாம இருக்கு. பணம் இருந்தாத்தான் மனிதரை மதிக்கும் உலகத்துல ஒரு மாண்புமிகு மனிதரை சந்திச்சிருக்கிற என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஐயோ, அப்படி ஒன்று நான் பெரியவன் கிடையாது, வெறும் பிச்சைக்காரன் தான். 4 பேருக்கு பாடம் போற்றவரும் கூட அப்பா. அவருக்கு நல்லதுதான் நடக்கும் என்றான் தவசி. நல்லது நடந்தாலும் உன்னை போல நல்லவர்களும் வேண்டுமே. உன்னை கடந்து எத்தனை தடவை அந்த சாமியை வணங்க சென்றிருப்பேன். உன்னை அறிய தவற விட்டுட்டனே என வருத்தப்பட்ட. வருத்தப்படாதேங்கோ, இது கூட
என்ன புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன் ஐயா. சரி, என்னால கன நேரம் நிற்க முடியாது. ஆட்டோ குரன் வெளியில காத்து கொண்டிருக்கிறான். நான் போட்டு வாரன் என்று கிளம்பினான் தவசி. அவனை கை தாங்கலாய் கூட்டிக் கொண்டு ஆட்டோவில் ஏற்றி விட்டார் வாத்தியார். ச்சே என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டார். நான் சரி என்று நினைத்தது தவறாக நினைத்தது சரியாக இருப்பதை தவசி எனக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறார். ஒரு சம்பவத்தால எல்லோருடைய பாத்திரமும் இப்படித்தான் இருக்கும் என நினைத்தது மிகப்பெரிய தவறு என்பதை தவசி மூலம் உணர்ந்தார். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். இன்றைய கதை வேளையில் இடம்பெற்ற கதை பாத்திரம் அறி. இக்கதையினை எழுதியவர் நெதர்லாந்து நாட்டில் இருந்து திரு ஸ்ரீதாஸ் அவர்கள். இதில் பங்கு பெற்றி குரல் வடிவம் தந்தவர் திருமதி சோபியா பாஸ்கரன் அவர்கள்.